கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தளபதி விஜய் அவருடைய இயர்லி ஸ்டேஜ்ல இருந்து சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கிறாரு. அவருடைய அசாத்தியமான நடிப்பு மூலியமாகவும் டான்ஸ் ஃபைட்னு சொல்லிட்டு எல்லாத்தின் மூலியமாகவும் மக்களை ரொம்பவே கறந்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இப்ப இருக்கிற ஸ்டேஜ்ல தமிழ் சினிமால அதிகமான ரசிகர் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தளபதி விஜய் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அவருடைய படம் வருது அப்படின்னு சொன்னாலே அது கிடைக்கிற ஓப்பனிங் வேற லெவல்ல இருக்கும். தளபதி விஜயோட மகனான ஜேசன் சஞ்சய் இப்ப வெளிநாட்டுல படிச்சுட்டு இருக்காரு. அவர் இப்ப ரீசெண்டா 2 ஷார்ட் பிலிம் எடுத்து தானே டைரக்ட் பண்ணி அதை மக்களுக்காக ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுல இப்ப ரீசெண்டா வந்தது என்ன அப்படின்னா சிரி அப்படின்ற ஷார்ட் பிலிம் தான். அந்த ஷார்ட் பிலிம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஃபேண்டசியான கான்செப்ட்ல ரொம்ப நாட்டியான ஒரு கேரக்டரா நம்ம ஜேசன் சஞ்சய் வராரு. ஐபோன்ல இருக்கிற சிரி அப்படின்ற பர்சனல் அசிஸ்டன்ட் மூலியமா வெதர் கண்டிஷனை கேட்கிறாரு. அதுக்கப்புறம் என்னை கொஞ்சம் மறைச்சிரு 10 நிமிஷத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சும்மா விளையாட்டுத்தனமா கேட்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியா இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள போறாரு. அவர் கதவு திறந்துட்டு போறது, வாஷ்ரூம்குள்ள ஒவ்வொரு கதவையும் அடிக்கிறது, இது எல்லாத்தையுமே சுத்தி நிக்கிறவங்களாம் பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. காரணம் என்னன்னா எல்லாமே தானா நடக்குது அப்படின்னு பாக்குறாங்க. அவர் மறைஞ்சிருக்கிறது அவருக்கே தெரியல. வாஷ்ரூம்ல மிரருக்கு முன்னாடி போய் நிக்கும் போதுதான் அவருக்கே தெரியுது, ஆகா நம்ம மறைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல ஜாலியா செம்ம நாட்டியா துள்ளி குதிச்சுக்கிட்டு நேரா ப்ரொஃபசர் டெஸ்க் போயிட்டு அவர் எழுதின எக்ஸாம் பேப்பர்ல மார்க்ஸ் எல்லாம் ஜாஸ்தியா போட்டுட்டு இருக்காரு. அந்த நேரம் ப்ரொஃபசர் உள்ள வராரு. பார்த்தா 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. அவர் நார்மலா எல்லார் கண்ணுக்கும் தெரியுறாரு. அப்போ ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறாரு, ஒரு பயப்படுற மாதிரி. உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த டெஸ்க்குள்ள போற மூவ்மெண்ட், வாஷ்ரூம்ல ஒவ்வொரு கதவையும் அடிக்கிறது, அந்த நாட்டியா சிரிக்கிறது, இது எல்லாமே பப்ளியான விஜய் தான் நம்ம கண்ணு முன்னாடி காமிக்குது. விஜயோட மேனரிசம் அப்படியே நம்ம சஞ்சய்க்கும் வந்திருக்கு. விஜய் விட ஒரு படி மேல இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாரு. அவர் நினைச்சாருன்னா எந்த டைரக்டர் வேணாலும் வச்சு அவர் படம் எடுக்கலாம், அவரே அதுல ஹீரோவும் நடிக்கலாம். ஆனா தானே முயற்சி பண்ணி தானே ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அந்த ஷார்ட் பிலிமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மும்புறமா இறங்கி தன்னோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் செய்யறாரு. உண்மையிலே அவருடைய முயற்சிக்கு நம்ம பாராட்டுகள் சொல்லியே ஆகணும். இது மட்டும் இல்லாம சின்ன சின்ன வீடியோஸா இருக்கட்டும், நிறைய சின்ன சின்ன கான்செப்டா இருக்கட்டும், எல்லாமே அவர் ஓனா உருவாக்கி அதை ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. ஜேசன் சஞ்சயோட அம்மாவான சங்கீதா அவர்களும் இவருக்காக சினிமாட்டோகிராஃபி பண்ணி அவங்களுடைய டேலண்ட்டையும் வெளிப்படுத்துறாங்க. இது உண்மையிலே பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். சோ நம்மளோட ஆசைகளை குழந்தைங்க மேல திணிக்காம அவங்களுடைய ஆசைகளை வளர்க்கறதுக்காக நம்ம துணை நிக்கணும் அப்படின்றத இதுல இருந்து நம்ம கத்துக்கலாம். இதுதான் விசுவாசம் படத்துலயும் சொல்லியிருக்காங்க. விசுவாசம் படம் அப்படின்றதும் நம்ம தல அஜித் ஞாபகத்துக்கு வராரு. இவருடைய 59வது படத்தை இயக்குனர் ஹச் வினோத் இயக்குறாரு. அதே மாதிரி பூனி கபூர் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. வர மே 1ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் யாரோட படத்துல நடிக்க போறாரு, யாரோட ப்ரொடக்ஷன்ல நடிக்க போறாரு நம்ம தல அஜித்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப கான்ட்ரோவர்சியா பேசிட்டு இருந்தாங்க. தல அஜித்தோட பிஆர்ஓவான சுரேஷ் சந்திரா அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னும் 2 ப்ராஜெக்ட்டுக்கு பூனி கபூர் கிட்ட தான் சைன் பண்ணியிருக்காரு நம்ம தல அஜித். சோ மிட் ஆஃப் 2020 வரைக்கும் பூனி கபூரோட ப்ரொடக்ஷன்ல தான் நம்ம தல அஜித் நடிப்பாரு. அவர் அடுத்து எந்தெந்த படத்துல நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுடைய கெஸ்ஸிங்ல சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தப்பு, இனிமேல தவறான நியூஸை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையா கேட்டுக்கிட்டாரு. சோ தளபதி விஜயோட மகனான ஜேசன் சஞ்சயோட ஷார்ட் பிலிம் நீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு அவருடைய மேனரிசம் எதெல்லாம் பிடிச்சிருக்கு, எதெல்லாம் விஜய் மாதிரி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் உங்களுடைய கருத்துக்கள் எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் லிங்க் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.